அதாவது ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த பிறந்த குழந்தைய நம்ம வந்து பால் ஊட்டி சீராட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் கூட படிக்கிற செலவு படித்து முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாமே ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயம்தான். அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் குழந்தைக்கு என்ன இஷ்யூ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவ வந்து பருவமடைந்ததுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் வந்து செலவுகள் அதிகம். அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரங்களில் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் யூஷுவல் தான், இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்றது வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன், ஏன்னா எங்க குழந்தை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்க ரிவீல் பண்றோம் ஃபாரின் கல்ச்சர் படி இவங்க பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன, உங்க பார்வை? கமலஹாசன் மாதிரி கிளம்பி போயிட வேண்டியதாண்டா நீங்களாம். இந்த நாட்டில் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா உடனே கிளம்பி போடுவீங்கல்ல வெளிநாட்டுக்கு, ஐயோ இந்த நாடு சரியா வராதுன்னு. அந்த வயதானவர்கள்ட்ட வந்து இந்த கள்ளிப்பால்னு ஒரு விஷயம், நம்ம ஊரில் வந்து எருகம்பூன்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ தான் வந்து கள்ளிப்பால். அந்த பால், அந்த முட்டில் வரக்கூடிய பால்களை எடுத்து குழந்தை நாக்கில் அதை ஊற்றி கொண்டுடுவாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலை வாழ்கின்ற இந்த இந்திய திருநாட்டில், குறிப்பாக தமிழகத்தில், ஒரு கேவலமான ஒரு பிறவி இந்த இஃப்ரான்றவன். இந்த நாதாரி இஃப்ரான்றவன் இவ்வளோ மோசமாக வந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு அதில் கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் பார்க்குறான்னா, இதனுடைய வக்கரத்தை வந்து உடனே முடக்கலன்னு வச்சிங்களேன், இது வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். இது வந்து இப்போ எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்கான். அவனுக்கு மில்லியன் கணக்கில் அவனுக்கு ஃபாலோவர் இருக்காங்க. அவனுடைய உழைப்பு, அவன் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதில் வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். சமையல் வந்து வருங்கால சன்னதிகள் எப்படின்னு தெரியாது, சமையல் தெரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் நம்ம அது வந்து ஓகே, எவ்வளோ மோசமான ஒரு வேலை, மண்டையில் என்ன ஏறி இருக்கும். நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் பெண் சிசுக்களை கொள்வதுக்கு வந்து பெரிய பாவமே என்னன்னா ஆண்களுக்கு தான். ஏன்னா மருத்துவ ரீதியாக என்ன சொல்லப்படுறாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அது வந்து தன் தந்தையை சேர்ந்து அந்த விந்துக்களை பொறுத்து தான் இருக்குதுன்னு சில மருத்துவ குறிப்புகளை சொல்லுது. ஆனால் உடனே பெண்ணை நம்ம வந்து மலடின்னு சொல்கிறது, இல்லைன்னா பெண்ணை வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்துவது, மாமியார் மருமகளை வந்து சண்டைகளை உருவாக்குறதுக்கான காரணமாக இருக்குது. அவன் போயிட்டு எங்கே பார்த்தான்னா, ஏன்னா அந்த சட்டத்தில் என்ன இடம் கொடுக்குறா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து இந்திய தேசமே வந்து இது போன்ற பெண் சிசுக்களை கொலை செய்யக்கூடாதுன்னு அதுக்கான 7 தண்டனையும் கொடுக்கப்படணும், கடுமையான சட்டம் கொண்டு வந்தது பிறகும் அந்த சட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்குது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த நான் இன்னும் கொச்சையாகவே சொன்னாலும் சரி, அவனை சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாதுன்னு நினைப்பறாள் நான். ஏன்னா அவனுடைய முதலிரவு காட்சியை மட்டும்தான் அவன் வந்து படம் பிடித்து போடலையே தவிர மற்ற எல்லா வேலைகளையும் அவன் பண்ணிட்டான். வாரும் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. ஒரு 2-3 நாளாவே யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எந்த சமூக வலைதளத்தை ஓப்பன் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இர்ஃபான் வியூவோட குழந்தை ரிவீல் வீடியோ அப்படின்னு, என்ன பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவீல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறையா யூடியூபர்ஸும் சரி சட்டவிரோதமாக அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே சம்மன் சர்வ் பண்ணி அவரை வந்துட்டு ஆஜர்படுத்தி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சுகாதாரத்துறை வந்துட்டு சம்மன் சர்வ் பண்ணி அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு. அது சம்பந்தமா ஏதாவது அப்டேட் இருக்குங்களா, சொல்லுங்க. அதாவது பெண் சிசு கொலைன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறேன், கலைஞர் பீரியடில், அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன் அதை வந்து சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு பெண் பிள்ளை பிறந்துட்டா அந்த பெண் பிள்ளையை வளர்ப்பது வந்து பெரிய கடினமான விஷயம். சராசரி வாழக்கூடிய அன்றாடம் செலவினம் மட்டுமே தேரக்கூடிய இந்த நிலைமையில் மக்கள் சில பேர், அவர்கள் மட்டுமல்ல சில மக்கள் இன்னும் அதை தாண்டி பணக்கார வர்க்கங்களும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த பிறந்த குழந்தைய நம்ம வந்து பால் ஊட்டி சீராட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் கூட படிக்கிற செலவு படித்து முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாமே ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயம்தான். அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் குழந்தைக்கு என்ன இஷ்யூ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவ வந்து பருவமடைந்ததுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் வந்து செலவுகள் அதிகம். அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரங்களில், அதுவும் குறிப்பாக இந்திய கலாச்சாரத்திலேயே சரி, பெண்களுக்குன்னு ஒரு சடங்குகளை அதிகமாக பண்ணுவாங்க. சடங்குன்னா கிராமப்புற பகுதியில் சொல்லுவாங்க, புனித திருவிழா நடத்துவாங்க. அடுத்ததாக வந்து அவர் திருமண நிகழ்ச்சி, நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இருக்குது. அதுக்கப்புறம் சீர்வரிசை, அந்த மாதிரி பிரச்சனைனால நம்ம ஒரு குடும்பத்தை தாண்டி நம்ம கடன் வாங்கினா கூட அதை விட அதிகமான செலவுகளை நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்துடும்.
ஸோ பெண் பிள்ளையால் நமக்கு எந்த விதமான லாப நோக்கம் இல்லை. இப்போ வாழ்கிற வாழ்க்கையை மனுஷன் எப்படி நினைக்கிறான்னா, நம்ம சர்வைவல் பண்ணுறதே பெரிய விஷயம், இதை விட பெண் பிள்ளையை பார்த்து அதை வளர்த்து அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள இது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு ஒரு சில கிராமங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்கள் நடக்கிற கிராமம், அதேமாதிரி வடக்காடு மாவட்டத்திலும் சில கிராமங்களில் பார்த்துருக்கோம். அது ஒரு 20 ஆண்டுகள் முன்பாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பெண் சிசுக்களை வந்து கொலை செய்துட்டே வருவாங்க. எப்படி கொலை செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நாடியை பார்த்தே சில பேர் சொல்லுவாங்க, இந்த நாடியிலேயே வந்து இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸ்கேனுன்றது இப்போ வரப்பட்டது, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த, 20 வருஷத்துக்கு வந்தது. அப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணும் போது அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கேன் செய்கிறது எதுக்குன்னா, வளர்ச்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான குழந்தைகளுடைய நிலைமைகள் இருக்குது, கீழ் நோக்கி இருக்கா இல்லை மேல் நோக்கி இருக்கா, தலைகள் ஏதாவது சுருட்டப்பட்டிருக்கா இல்லை நரம்புகள் ஏதாவது சுருட்டப்பட்டிருக்கா அப்படின்றது தான் ஸ்கேனை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே ஸ்கேன் எப்படி பின்பற்றுறாங்க அப்படின்னா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்த்துக்கிட்டு பெண் குழந்தையா இருந்தால் வந்து அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த வயதானவர்கள் வந்து பெண் குழந்தை தெரிஞ்சு பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ பெண் குழந்தை வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வயதானவர்கள்ட்ட வந்து இந்த கள்ளிப்பால்னு ஒரு விஷயம், நம்ம ஊரில் வந்து எருகம்பூன்னு சொல்லுவாங்க, இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ தான் வந்து கள்ளிப்பால். அந்த பால், அந்த முட்டில் வரக்கூடிய பால்களை எடுத்து குழந்தை நாக்கில் அதை ஊற்றி கொண்டுடுவாங்க. ரொம்ப குறிப்பாக நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து கருத்தமான ஒரு படம் கொண்டு வந்தார். வாழ்க்கையை உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். இன்றைக்கும் பாரதி ராஜா என்கின்ற ஒரு நபர் கதாபாத்திரம் அமைக்கிற போது அந்த கதாபாத்திரத்தில் உன்னதமான கேரக்டர் கொண்டு வருவார். அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்னா பெரியார் தாசன் பேராசிரியர் அவர்கள் நடிச்சிருப்பார். அவருடைய கதாபாத்திரம் வந்து உலகம் முழுக்க அந்த சினிமா பேசப்பட்ட மாதிரி அவருடைய கேரக்டர் பேசப்பட்டுச்சு. ஆனால் உண்மையாகவே நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுக்கு தான் நம்ம நன்றியை சொல்லணும். இன்றைக்கி பெண் சிசு கொலைகள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை நம்ம எடுத்துக்கணும். அது இன்னைக்கு கூட அந்த படத்தை போய் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், மனசு உருக்கிடும். அந்த வயதானவர்கள் வந்து அதை செய்யக்கூடிய தவறுகளை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துடைய சம்பவங்களை அந்த வயதானவர்கள்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சு இப்படி ஒரு பாவத்தை நீங்கள் பண்ணணுமா, இது தேவையா, ஆண் என்ன பெண் என்ன, நம்ம வாழ்க்கையில் சமமாக பார்க்கக்கூடிய அந்த இடத்துல உங்கள் வறுமையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வறுமைக்காக நீங்கள் உழைக்க பாருங்கள். அதை விட்டுட்டு வந்து பெண் குழந்தைகளை மட்டுமே கள்ளிப்பாலை வச்சு ஊற்றி கொள்வது வந்து கொடுமையான செயல். அது தமிழக அரசு, அதுவும் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் வந்து ஒரு 7 ஆண்டு காலம் வரையும் தண்டனைக்குள்ள சட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பண்ண விஷயத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதுக்கான நிதி உதவிகளை கொடுத்தாங்க. அது கலைஞர் அவர்களும் செஞ்சுருக்கார். அதையெல்லாம் தாண்டி அந்த படிப்பு செலவு, நோட்டு புத்தகம், இன்றைக்கி வரையும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் அந்த பெண் பிள்ளைக்கு இன்றைக்கி திமுக அரசாங்கம் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் கூட இன்றைக்கி வந்து சில விஷயங்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடு ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கூட. இன்றைக்கி தாலிக்கு வந்து தங்கம் கொடுத்தாருங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அது இன்றைக்கி இருக்கான்னு தெரியல அந்த திட்டம். ஆனால் இருந்தால் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க பெண் பிள்ளைகளுக்கு, இப்படி மாதமான 1000 ரூபா தொகை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மாணவர்களுக்கு. அப்போது அவ்வளோ சலுகைகள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பெண் பிள்ளைகள் வந்து ஒரு போராளிகள். பெண் பிள்ளைகள் வந்து மனதளவில் வந்து அவங்க வந்து பலசாலிகள். ஆனால் வந்து உள்ளத்துலேயும் எண்ணத்துலேயும் வந்து சில விஷயங்கள் நல்லது கெட்டதுன்றது எல்லார்ட்டையும் இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ட்டையும் இருக்கும், எல்லா விதமான இதுவும் இருக்கும். ஆனால் அதை தாண்டி பெண் பிள்ளை எப்படி பாதுகாப்பது? ஏன்னா இது நம்ம கும்பிட்ற தெய்வம் இருக்குல்ல, அது பெண் தெய்வங்களாக தான் நம்ம கும்பிட்றோம். பார்த்தீங்கன்னா தாயே கூட நம்ம கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படியாப்பட்ட சூழ்நிலை வாழ்கின்ற இந்த இந்திய திருநாட்டில், குறிப்பாக தமிழகத்தில், ஒரு கேவலமான ஒரு பிறவி இந்த இஃப்ரான்றவன். அவன் போயிட்டு எங்கே பார்த்தான்னா, ஏன்னா அந்த சட்டத்தில் என்ன இடம் கொடுக்குறான், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து இந்திய தேசமே வந்து இது போன்ற பெண் சிசுக்களை கொலை செய்யக்கூடாதுன்னு அதுக்கான 7 ஆண்டுகளாக தண்டனையும் கொடுக்கப்படணும் கடுமையான சட்டம் கொண்டு வந்தது பிறகும் அந்த சட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்குது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஃப்ரான்றவன் அரபிக் கண்ட்ரியில் போய் தான் மனைவிக்கு வந்து எந்த விதமான குழந்தை இருக்குது ஆனா பெண்ணான்னு செக் பண்ணிவிட்டு, அது கூட நீங்கள் ஒரு இடத்துல மன்னிச்சிடலாங்க அவனை, ஏன்னா அது நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கலை, வெளியில் போய் செஞ்சிடறான். ஆனால் அதை வாங்கி அதை வச்சுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுருந்தானா கூட தெரிஞ்சிருக்காது. இந்த இஃபான்றவன் என்ன பண்ணுறான்னா, எங்கெல்லாம் அவன் கல்யாணம் ஆனதுலேருந்து பாருங்களேன், அவன் ஃபர்ஸ்ட் நைட்டை மட்டும்தான் போடல, இன்னும்
மற்ற எல்லா கல்யாணத்துக்கு பார்த்துப்பான், நிச்சயதார்த்தத்தை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விஷயங்கள் அங்கே சாப்பிட்றது, டின்னர், அந்த மற்ற விஷயங்கள் அவன் போகிறது. அதாவது நான் இன்னும் கொச்சையாகவே சொன்னாலும் சரி, அவனை சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். ஏன்னா அவனுடைய முதலிரவு காட்சியை மட்டும்தான் அவன் வந்து படம் பிடித்து போடலையே தவிர மற்ற எல்லா வேலைகளும் அவன் பண்ணிட்டான். அப்படியாப்பட்ட ஒரு ராஸ்கல் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை புகுத்துறான் இங்கே இந்தியாவுக்கு. அது வீடியோவில் காணொலியாக வருது. அது என்ன மாதிரியான விஷயம், யார்கிட்ட என்ன சொல்ல வர, மக்கள் மறந்துருக்கிறான். ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இன்னைக்கு வந்து அணைச்சி பிடிச்சிக்கிறான். எதாக இருந்தால் நம்ம குழந்தைங்களை நம்ம ரத்தம் தான் நினைக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ராஸ்கல் என்ன பண்ணுறான்னா, இப்படி தான் இருக்குது, துபாயில் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் காமிக்கிறான்னா, இது எங்கே குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் இன்னும் வந்து பெண் பிள்ளைகள் வளர்க்க முடியாத சில சம்பவங்கள் சட்டத்துக்கு பயந்துக்கிட்டு தான் இன்றைக்கி பல பேர் வந்து இது மாதிரி சம்பவங்களுக்கு துணை போகிறதில்ல. அப்படியும் தாண்டி 1, 2ன்றது இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நினைக்கிறேன், அங்கே ஒரு நர்ஸு வந்து இதே மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு இது போன்ற வேலையை தான் பண்ணிகிட்ருக்குது. நானே ஒரு சம்பவம் சொல்கிறேன். இன்றைக்கும் சென்னையிலையும் சரி, மற்ற தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு சில மருத்துவமனைகள் அந்த வேலையை பார்க்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஈரோட்டில் ஒரு வழக்கு அந்த மாதிரி தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க, பண்ணாலன்னு சொல்லலை. ஆனால் அதை வெளிப்படையாக வீடியோவாக போட்டான் பாருங்கள். அப்போது நீங்கள் ஏன் அந்த வீடியோவை காணொலியை போடுறான்னா, அதான் சொன்னேன்னே, அவனுடைய வக்ர புத்தி என்பது சில இடத்துல மட்டும்தான் இல்லையே தவிர மற்ற எல்லா இடத்தையும் அவன் காமிக்கிறான். இது வந்து எங்கே போய் சேரும், அந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான புத்தி, மனசுக்குள்ளே என்ன சொல்ல வரான்றது அப்படியே தெரிஞ்சுக்கலாம் ஒரு வக்கரத்தை பற்றி. அப்படியாப்பட்டவனை இன்றைக்கி நீங்கள் மன்னிச்சிட்டாங்க, அவனை கடிதம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, சம்மன் கொடுத்தவன கடிதம் கொடுத்துட்டாங்க, கடிதம் கொடுத்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் வந்து சாதாரணமாக ஒரு பாம் செய்வது எப்படி, இல்லைன்னா பெட்ரோல் பாம் செய்வது எப்படி, ஏதோ ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடு செய்வது எப்படின்னு நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாவே ஐபி அட்ரஸை வச்சு போலீஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்துடலாம். ஒரு இப்படி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கினா கூட கூகுள், அப்படி இல்லைன்னா யூடியூப். இந்த 2 விஷயத்தை தான் வந்து மக்கள் வந்து இப்போ நம்மளே ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா உடனே நம்ம யூடியூப்பை தான் நம்ம போய் செக் பண்ணுறோம், அதில் என்ன மெட்டீரியல் இருக்குன்னு சொல்கிறோம், அதை வச்சு தான் நம்ம சில விஷயங்களை பேச வரோம். இப்படியாப்பட்ட ஒரு மனநிலை உள்ள ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட கொண்டு வந்த இந்த சோஷியல் மீடியாவுக்கு இந்த பரதேசி பன்னாட இர்ஃபான் வந்து இது போன்ற செயல்பாடை இன்னும் சொல்லப்போனால் இவனை இப்படி இந்த மன்னிக்கக்கூட முடியாத ஒரு குற்றம் அது. இது எப்படி இவங்க தமிழக அரசு விட்டாலும் அல்லது வந்து காவல்துறையை விட்டாலும் நான் சொல்கிறேன், நான் இன்னைக்கு அதுக்கு புகாரை தயார்படுத்தியிருக்கேன். அவன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படணும். நீங்கள் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. இதை வந்து குறிப்பாக வந்து தமிழக அரசு, அது ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுங்களா, அவனுக்கு பெரிய விஷயம்னா, அவனுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா விஐபி கெஸ்ட்டு, அவன் வந்து ஒரு சமையல் செய்ய வந்த ஒரு நாதாரி. அவன் என்னடான்னா இன்றைக்கி விஐபியோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்கள கூட பழக்க வழக்கத்தை வச்சு, ஏன் குறிப்பாக அரசியல் பலம் அவனுக்கு வந்து அதிகமாக இருக்குன்ற ஒரு நினைப்பில் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நான் இதை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நிச்சயமாக நீதிமன்றம் திறந்த உடனே இவன் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலைன்னா, வழக்கு பதிவு பண்ணி அந்த யூடியூப் சேனலை முடக்கலைன்னா நான் நீதிமன்றத்தை நாடி இதை முடக்க வைப்பேன். இது வந்து நான் ஒரு ஆணித்தனமாக சொல்கிறேன். ஏன்னா இவங்க என்ன நினைப்பில் வச்சு பண்ணுறாங்க, இது எத்தனை பேர் மனசில். நான் அதான் சொன்னேன்னே, பாரதி ராஜா என்கின்ற ஒரு நபரை ஏன் நான் அவரை வந்து பாராட்டணும் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொடுத்தார். மீடியாவுடைய தாக்கம்ன்றது எவ்வளோ பெருசுன்றதை அன்றைக்கி பண்ணி கொடுத்தார். இந்த மாதிரி தாக்கத்தினால தான் இன்றைக்கி அந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுச்சு. பல்வேறு விதமான சூழ்நிலைகள்லேருந்து அந்த மக்கள் விழிப்புணர்ச்சியில், ஐயோ இது செஞ்சால் குற்றம், இது தவறு, நம்ம ஆண்டவனுக்கு பயப்படணுன்ற நினைக்கிற எண்ணங்கள் சிந்தனையும் வந்துச்சு. இன்றைக்கி அப்படியா இருக்குது. இந்த திருட்டு பையன் இந்த மாதிரி வேலைகளை பார்த்து இவன் எங்கேயாவது மேஞ்சிட்டு போய் வீட்டில் போய் பார்த்துட்டாலும் பரவாயில்ல, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இதை நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் வெளியிட்டேன்னா, அப்போ ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், கோபத்தில் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி தப்பு பண்ணுறோம். இன்றைக்கி பெரும்பாலும் வந்து தப்பு பண்ணுறோம் அத்தனை பேரும் மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் நீங்கள் அரசாங்கம் விட்டுடுமா? அதெல்லாம் நடக்காத காரியம். நான் இந்த காணொலியில் சொல்லக்கூடிய விஷயம்தான், இர்ஃபானுடைய யூடியூப் சேனலை முடக்கப்படணும், இர்ஃபான் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படணும். இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே அவன் வந்து ஒரு வழக்கில் மாட்டியிருக்கான். ஏற்கனவே இந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸு, இவன் போய் போதையில் எங்கேயோ இடித்து அந்த இறந்து போனதுக்கப்புறம் அவனே இல்லை டிரைவரை மாற்றிட்டான். அது காரணம் என்னன்னா, அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து
நம்ம திமுக சார்ந்த கனிமொழி எம்பி இருக்காங்களே, அவங்க தான் வந்து இவ்வளோ காப்பாற்றப்பட்டதா தகவலாக பெரும்பரம் வந்துச்சு. அது யார் காப்பாற்றிருந்தாலும் அது தவறு தான். இதை போன்ற ஒரு அயோக்கிய வக்கரம் பிடித்தவனுக்கு வந்து நீங்கள் துணை போறீங்கன்னா ஏதோ அவனிடம் பலன் பெறுறீங்க மட்டும்தான் தெரிய வருது. இந்த மாதிரி ஆட்களை 1க்கு 2 கேஸ், இது 3வது கேஸ் இது. இவன் இதை மட்டும் இதோட எடுத்துட்டான மட்டும் கிடையாது, எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கான், கோடிக்கணக்கான மக்கள் இவனுடைய பார்க்குறான் அந்த வீடியோவை. இவன் சேவை, அதாவது உன்னுடைய ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கல. நீ வந்து பல்வேறு விஷயங்களை சொல்கிற. இன்றைக்கி தடை செய்யப்பட்ட பல விஷயங்கள் வந்து இந்தியாவில் நீ மேலை நாடுகளில் வந்து தடை செய்யப்படலை. நான் எத்தனையோ முறை இப்போ துபாய் எடுத்துக்கங்க, துபாயில் மான் கறி தடை செய்யப்படலைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நாள் போய் சாப்பிட்டதில்லை. அது என்னென்னா நம்ம தேசத்தினுடைய விலங்காக நம்ம பார்க்குறதுனா அது மேலே இருக்கிற உணர்வில் நம்ம அப்படி இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் மயிலுங்க தடை செய்யப்பட்டு பல இடங்களில் பல விஷயங்கள் பல நாடுகளில் அதில் சரியாக அவங்களுக்கு வந்து சரிப்படுது, அவங்க சட்டத்திட்டங்கள் உட்படுது செய்கிறாங்க. ஆனால் இந்த இப்ரான் இது போன்ற கேவலமான செயல்பாடுக்கு தமிழக அரசு துணை போகக்கூடாது. துணை போனால் நிச்சயம் நான் வந்து நீதிமன்றத்தை நாடி, ஏன்னா நான் வழங்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமோ அது உள்ள இருக்கக்கூடிய கடவுளாக பாயக்கூடிய இந்த நீதிபதிகளை வந்து நான் நம்புகிறேன். யூடியூப் சேனல் தடை செய்வது மட்டும் இல்லை, அவனை கைது செய்யப்படணும். அப்போ தான் அடுத்தவனுக்கு ஒரு பயம் வரும். இந்திய மருத்துவ சட்டம் படி அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா மீடியாஸ்லேயும் நியூஸ்லேயும் சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, இதில் இன்னும் அப்டேட் என்ன இருக்குது? 7 வருஷம் சிறை தண்டனை சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் கூட எனக்கு அது கடந்த விஷயங்களை சொல்கிறது தான். ஒரு யூடியூப்பில் நம்ம பல விஷயங்களை, பல அதிகாரிகளை பற்றி, பல சமூக விரோத கும்பலை பற்றி, நாட்டு நடப்புகளை பற்றி இன்றைக்கி இருக்கிற யூடியூப் சேனலில் பயன்படுத்துகிறோம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இன்னைக்கு கூட நம்ம ரெண்டு நாட்களாக பார்த்தோன்னா வந்து இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் சில ஆய்வாளர்கள் வந்து பண்ணுறத எல்லா அயோக்கியத்தனத்தையும் போட்டு வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கோம். அவனுக்கு சட்டவிரோதமான செயல்பாடு சென்றான். பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இப்போ ஒரு 15 பேர் லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது நகராட்சி நிர்வாகத்துறையில் சம்மந்தப்பட்ட ஆட்களில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து லட்சுமி நாராயணன், லட்சுமி, அப்புறம் வந்து செந்தில், அப்புறம் இன்னும் ஒரு 15 பேர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்கன்னா ஆதாரபூர்வமாக தகவல் கொடுக்குறோம். அந்த தகவலெல்லாம் நம்ம திரும்ப அரசாங்கத்திட்ட கொடுக்குறோம், புகாராக கொடுக்குறோம். நேற்று கூட எல்லாம் அனுப்பியிருக்கோம், விஜிலன்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். இது போன்ற விஷயங்களை யூடியூப்பில் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவன் அடுத்த கட்டம் தப்பு பண்ணவனுக்கு பயம் வரணுன்றது தான் இதுக்கான வேலையை பார்க்குறோம். ஆனால் இந்த நாதாரி இஃப்ரான்றவன் இவ்வளோ மோசமாக வந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு அதில் கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் பார்க்குறான்னா இவனுடைய வக்கரத்தை வந்து உடனே முடக்கல்னு வச்சிங்களேன். இது வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். இது வந்து இப்போ எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்கான். அவனுக்கு மில்லியன் கணக்கில் அவனுக்கு ஃபாலோவர் இருக்காங்க. அவனுடைய உழைப்பு, அவன் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதில் வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். சமையல் வந்து வருங்கால சன்னதிகள் எப்படின்னு தெரியாது, சமையல் தெரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் நம்ம அது வந்து ஓகே. எவ்வளோ மோசமான ஒரு வேலை, மண்டையில் என்ன ஏறி இருக்கும். இவன் இதோட நிறுத்திப்பான், மன்னிப்பு கேட்டான் இல்லை. ஏற்கனவே அவனுக்கு பல வழக்குகள் இருந்தாலும் கூட அவனை காப்பாற்றுக்கு இந்த அரசியல் துணை போகுது. இது போன்ற விஷயங்களில் 7 ஆண்டுன்றதை இன்னும் கூட அதிகப்படுத்தி அவனை போடணுன்றது தான். நான் இதான் குறிப்பாக சொல்கிறேன்னே. கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செய்து இது போன்ற சமூக விரோத கும்பல் தான் இவன்லாம் வந்து இவனுக்கு வெவ்வேறு விதமான ஆட்கள்லாம் தொடர்பு இருக்கிறனால தான் இந்த மாதிரி வக்கரமான புத்தியெல்லாம் அவனுக்கு கிடச்சிருக்குது. பொதுமக்கள் இது போன்ற விஷயங்களை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சட்டத்துக்கு கட்டுப்படுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான சட்டம். 2வது என்னென்னா, நம்ம கடவுளாக வந்து கொடுக்கப்பட்ட, இறைவனாக கொடுக்கப்பட்டது. ஆணோ பெண்ணோ நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் பெண் சிசுக்களை கொள்வதுக்கு வந்து பெரிய பாவமே என்னன்னா ஆண்களுக்கு தான். ஏன்னா மருத்துவ ரீதியாக என்ன சொல்லப்படுறாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அது வந்து தன் தந்தையை சேர்ந்து அந்த விந்துக்களை பொறுத்து தான் இருக்குதுன்னு சில மருத்துவ குறிப்புகளை சொல்லுது. ஆனால் உடனே பெண்ணை நம்ம வந்து மலடின்னு சொல்கிறது, இல்லைன்னா பெண்ணை வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்துவது, மாமியார் மருமகளை வந்து சண்டைகளை உருவாக்குறதுக்கான காரணமாக இருக்குது. ஐயோ பொம்பளை பிள்ளையாக பெற்று பிடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி வசைப்படுறது. இதையெல்லாம் தயவு செய்து மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பெண்களை கடவுள், நம்ம பெண் தெய்வத்தை வணங்கக்கூடிய கடவுளாக வணங்குற நம்ம இந்த பெண்ணை நம்ம வந்து இன்னுமே கடவுளாக வணங்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இது போன்ற செயல்பாடுகளை, இது போன்ற விஷயங்களை நீங்கள் காணொலியை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கும் நல்லது. சமூகம் வந்து நல்லா இருக்கணும்னா பெண்கள் வந்து ஒரு பலசாலியாக இருக்கும். ஏன்னா பெண்ணு ஆண்டாங்க. நம்ம நாட்டை ஆண்டவர் இந்திரா காந்தி, நம்ம நாட்டை ஆண்டவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள். இப்படி பெண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. பெண்களுக்கு ஆண்கள் எப்பவுமே பக்கபலமாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது இது போது இஃப்ரான் போன்ற திருட்டு பசங்களுடைய வீடியோக்களை காணொலியில் அவாய்ட் பண்ணுங்க. இது போன்ற செயல்பாடுகளுக்கு ஊக்குவிக்காதீங்கன்றதான் என்னோட வேண்டுகோள். அடுத்ததாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல யூடியூப் பிரபலங்கள் வந்துட்டு கலந்துக்கிறாங்க இந்த ஜெண்டர் ரிவீல் வீடியோவில். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் இதெல்லாம் யூஷுவல் தான், இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன்,
ஏன்னா எங்க குழந்தை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்க ரிவீல் பண்றோம். ஃபாரின் கல்ச்சர் படி இவங்க பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன, உங்க பார்வை? கமலஹாசன் மாதிரி கிளம்பி போயிட வேண்டியதாண்டா நீங்களாம். இந்த நாட்டில் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா உடனே கிளம்பி போயிடுவீங்கல்ல வெளிநாட்டுக்கு. ஐயோ இந்த நாடு சரியா வராதுன்னு நேற்று கூட கடவுள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். கமலஹாசனுக்கு இப்போ இதே இஃப்ரானோட கமலஹாசன் வந்து அப்படியே கட்டி அணைச்சி அவனை ஒரு விருந்து கொடுத்தா. நடிகர் நெப்போலியன் ஒரு இது இதெல்லாம் என்ன சேரும்? நடிகர் நெப்போலியன் ஒரு நல்ல மனிதர், மனிதனே உள்ள மனிதர். அவர் பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு. தன் குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன ஊனம் இருந்ததுனால அதை வந்து அவருடைய சந்தோஷத்துக்காக அவர் வாழக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவன் பையன் கேட்டு நான் இது மாதிரி இர்ஃபானை பார்க்கணுன்னு சொன்ன உடனே அதுக்கான அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு மற்ற வேலைகள் எல்லாம் கொடுத்து அவனுக்கு பணத்தை கொடுத்து தான் அவனை அழைச்சி அவன் வீட்டில் ஒரு நாள் முழுக்க அவர் இருக்க வச்சு ஒரு சந்தோஷப்படுத்தி அவரை பார்க்கணும்னு பார்த்தா அந்தாப்பட்ட நபர்கள்லாம் வந்து இவன் மேலே வச்சிருக்கான். அதே தான் கமலஹாசனும். கமலஹாசனுக்கு எப்படின்னா அது ஒரு வக்கர புத்தியான ஒரு கமலஹாசன். ஏன்னா கமலஹாசனை பொறுத்த வரையும் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எவன்லாம் இளையர் கூட்டம் இருக்குதோ அது கூட போய் பண்ணி போகணும். நான் சொல்லிக்கொண்டேன் தம்பி விஜயோடைய நடிகர் விஜயோடைய மேட்டில் கூட ஏன் உள்ள வந்து வாலண்டரியாக உள்ளே ஏறாரு வண்டியிலன்னா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அதிகமான ஃபாலோவர்ஸ் அவ்வளோ வாக்குகள் வருமோ அதை வச்சு அதாவது நம்ம இது பண்ணணும். இந்த யூடியூப் சேனலில் பெரும்பாலும் இந்த போய் பின்னாடி இருக்கிறான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவனுடைய வக்கரம் என்னன்றது அந்த சேனலுக்காரங்க தான் தெரியும். ஏன்னா அவன் இன்னைக்கு செக்ஸ் பண்ணுறவங்க கூட தான் இன்னைக்கு யூடியூப்பில் போடுறான். அதனால் நம்ம செக்ஸ் படம் பார்த்து உட்காந்துக்கிறோமா? இல்லை. இந்த வக்கரத்தை வந்து ஒழிக்கப்படணும்னு நம்ம சொல்கிறோம். இவன் இந்த அளவுக்கு தன்னுடைய மனைவிக்கு பிறக்கக்கூடிய தனக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையே இவன் வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு செய்கிறான், சட்டவிரோதமான செயல்பாடு செய்கிறான்னா அவன் கூட இவ்வளோ பேர் துணையாக போகிறான் பாருங்க. அவன் குடும்பமும் எப்படி இருக்கும்? இவனையே படம் பிடிச்சி இவனே பார்த்துக்கிட்டு ரசிக்கக்கூடிய ஒரு சைக்கோ கேரக்டர் தான் இருப்பான்றது தான் என்னுடைய இது. அப்புறம் இப்போ அடுத்ததாக நிறைய ட்விட் பேஜஸில் பார்த்தோம். ட்விட்டரில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இர்ஃபானுக்கு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவர் பணக்காரரு, அதனால தான் அவர் மன்னிப்பு கேட்க சொல்லி சுகாதாரத்துறையில் மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுங்க, இல்லை மன்னிப்பு கேட்டு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சட்டம் கிடையாதா? பாமரன் தான் சொன்னேன். இந்த சட்டம் என்பது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பணக்காரன் ஏழை அப்படின்ற ஒரு பாகுபாடு கிடையாது. அதனால தான் நான் எப்போவுமே நான் வந்து கடவுளுக்கு நிகராக சந்திக்கக்கூடிய, நான் பார்க்கக்கூடிய, நான் வணங்கக்கூடிய, தெய்வமாக பார்க்கக்கூடிய இந்த நீதிபதிகளை இவர்கள்லாம் கடவுளுக்கு சமமானவர்கள். கடவுளாக தான் நான் பாவிக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் நான் நீதிமன்றத்தை கோவிலாகவும் நீதிபதிகளை கடவுளாகவும் பார்க்கிறதுனால நான் இத்தனை ஆண்டு காலம் நான் வந்து பல பொதுநல வழக்குகளை போட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு ஏற்படுத்தலாம் சொல்கிறேன். இது வந்து வெளிநாடுகளோ அல்லது வந்து சமாதானம் பேசுவதற்கோ இல்லை வந்து அதை வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா இவனுக்கெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வரும். அதனால தான் சொன்னேன், இந்த பிரச்சனையை யார் கைவிடப்பட்டாலும் நான் நீதிமன்றத்தை நாடுவேன். கண்டிப்பாக இர்ஃபானுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு அத்தனை வேலைகளையும் அது செஞ்சு கொடுப்பேன். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றிண்ணா. நன்றிம்மா.